Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் தமிழ்நாடுல பிஜி படிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்ஜினியரிங்ல பிஜி படிக்கிறதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வருஷம் தமிழ்நாடுல பிஜி படிக்கிறதுக்காக குறிப்பா இன்ஜினியரிங்ல எம்இ, M.TECH, M.ARCH and M.PLAN படிக்கிறதுக்காக ஒரு காமனா எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துவாங்க. இந்த காமன் எக்ஸாமினேஷன் டான்செட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்செட் ஆல்ரெடி நீங்க எழுதிருப்பீங்க, அதுக்கான ஸ்கோர் கார்டுலாம் வச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு காமன் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த TANCA2020 அப்படிங்கறத வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா, வருஷம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் இதை எடுத்து ஹோஸ்ட் பண்ணி நடத்துறவங்க. அதே மாதிரி இந்த வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டியூ டு கொரோனால ஆன்லைன்ல இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 28/8/2020 இந்த மாசம் 28/8/2020 அன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன்ல எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா 14/9/2020 அடுத்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. சாலிடா வந்து ஒரு 15-16 நாள் உங்களுக்கு கேப் இருக்கு. இந்த லாஸ்ட் டேட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இமீடியட்டா நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறவங்க போட்டுருங்க. எம்இ, M.TECH படிக்கிற ஆஸ்பரன்ஸ் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடந்த ஒரு 6-7 வருஷம் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா எம்இ, M.TECH படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு சில காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எம்இ, M.TECH படிச்சாலே நம்ம வாத்தியார் வேலைக்கு தான் போகணும், டீச்சிங்ல வந்து ப்ரொஃபஸரா போகிறதுக்கோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போகிறதுக்கோ தான் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நம்ம அசோசியேட் ப்ரொஃபஸரா போனாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்லை அப்படி போகும்போது சராசரி நம்ம ஸ்டாலிடா இன்னைக்கு நம்ம வந்து எம்இ முடிச்சுட்டு போனா நமக்கு என்ன 15,000 தான் தர்றாங்க, 12,000 தர்றாங்க, இதுக்கு போய் எதுக்கு நம்ம எம்இ படிக்க போறோங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து சாலிடா வந்து இன்னைக்கு யூஜி கிராஜுவேஷன் மைண்ட்ல வந்துருச்சு. பட் எம்இங்கிறது அப்படி கிடையாதுங்க. எம்இ, M.TECHங்கிறது வந்து அது வேற லெவல். ஆக்சுவலா மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிகிரி இட்ஸ் நாட் அ ஈஸி டிகிரிங்க. யூ ஆர் அ மாஸ்டர் இன் யுவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிகிரி. அது இட்ஸ் அ ப்ரைட் அகைன். அதுக்கு அது வந்து நீங்க இது வந்து இப்போ சமீப காலமாக தான் இதை வந்து நம்ம குறைச்சி வந்து மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போறது. 100% அப்படி கிடையாது. மிகப்பெரிய இடத்துல R&Dல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எம்இ, M.TECH முடிச்சவங்களால தான் முடியும். எம்இ, M.TECH முடிச்சவங்க தான் இன்னைக்கு இத்தனை ரிசர்ச் கொண்டு வராங்க. இத்தனை ரிசர்ச் இன்னைக்கு ப்ராடக்டா மாறுது அப்படின்னா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த எம்இ, M.TECH அல்லது M.PLAN, M.ARCH இந்த ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் இன் யுவர் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் இன் யுவர் டெக்னாலஜி, மாஸ்டர்ஸ் இன் யுவர் பிளானிங் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் யுவர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன். இது ஒரு ப்ரைடா எடுத்துக்கங்க. இந்த வருஷத்துல இருந்து நம்ம வந்து இது தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி படிக்கலாம். ஏன்னா இனி வரப்போற ஃபியூச்சர்ல கண்டிப்பா R&D வந்து இந்தியால இருந்து நிறைய வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபண்டிங்ஸ் இருக்கு. பட் அதை ஆக்டிவா எடுத்துக்கிறதுக்கான அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேட் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த வாசனையே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம காமன் எக்ஸாமினேஷன்ல தமிழ்நாட்டில இருந்து போய் சக்சஸ்ஃபுல்லா வரவங்க நாட் ஈவன் 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு ரிசர்ச்ல கொடிகட்டி பறந்த நம்ம ஏதோ ஒரு சில காரணங்களால வெறும் 10,000 12,000 தராங்க. இந்த வாத்தியார் வேலைக்கு போறதுக்கு எதுக்காக நான் எம்இ படிக்கணும் ஒரு தப்பான எண்ணிக்கையில எண்ணங்கள் இருக்கீங்க. அது மட்டுமல்ல, கண்டிப்பா இனி வரப்போற ஃபியூச்சர்ல எம்இ, M.TECH படிச்சா கூட சராசரியாக நீங்க 40,000 45,000 சம்பளம் வாங்கக்கூடிய நாட்கள் வரதான் போகுது. 7th பே கமிஷன் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் கொஞ்சம் பூம் ஆச்சுன்னா கண்டிப்பா இது நடக்கும். மேபி ஹார்ட்லி நம்ம வந்து 1 or 2 years கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குமே தவிர. So the pride and you want to be a master, please and try to log on to the website என்ன அப்படிங்கிறது www.anna.unu.ede/tanca2020 அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போய் பாருங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. be a master in technology, be a master in engineering. wish you all the best. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோல அடுத்த தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன். bye bye, see you from Suresh.